ஓகே. ஆடியோ இப்போ கேட்குதுங்களா? ரவி? ஆ நான் ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். இப்போ கேட்குது. ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ. சம் செட்டிங்ஸ் ஏதோ சேஞ்ச் ஆகிருந்துருக்குங்க. சாரி. ஸோ எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். கார்த்திக் ஹாய், ரவிச்சந்திரன் ஓகே, முத்துக்கருப்பன் ப்ரோ ஹாய். ஓகே. இப்போ டெவலப்பர் பீட்டா வேண்டாங்க. இந்த லைவ் மெயினே வந்து WWDC ஈவெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான். காமனாக வர கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு லைவில் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். டெவலப்பர் பீட்டா வந்து இப்போ பண்ண வேண்டாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ் க்ராஷ் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆச்சு. ஒரு தடவை UPI ஆப் பேமெண்ட் பண்ணும்போது ஆச்சு. ரெண்டாவது நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஆச்சு. ஸோ 100% இப்போ வந்து யூஸ் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். சந்துரு டானிக் குட் நைட் ப்ரோ. MSDN iPhone 17 லான்ச் செப்டம்பர் மிட்டில் நடக்குங்க. மிட் ஆஃப் த செப்டம்பரில் நம்மளுக்கு iPhone 17 சீரீஸ் எல்லாமே நம்மளுக்கு லான்ச் ஆகும். 12க்கு இப்போ அப்டேட் வரல அண்ணா. முத்துக்கருப்பன் கேட்டிருக்கீங்க. 12க்கு வந்து ஆக்சுவலாக iPhone 12 எல்லாத்துக்குமே இப்போ வந்துருச்சுங்க. பட் டெவலப்பர் பீட்டாவில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், சரிங்களா? அது ரொம்ப பக்ஸ் அதிகமாக இருக்குது. iOS 18 நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கலாம். மண்டோ கிராகு ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். iOS 18 to 26 ஆப்பிள் அதுதான் அவங்க ப்ரெசன்டேஷனில் ஒரு கிரேக் ஃப்ரெட்ரிகி சொல்லியிருந்திருந்தார். இயர் பேஸ்டு நேமிங் ஸ்கீமுக்கு நாங்கள் மூவ் ஆகிறோம் அப்படின்னு நம்மளோட லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அவங்க இயர் பேஸ்டு, அதாவது இப்போ 3 months தான் இருக்க போகுது. நம்ம செப்டம்பர் டைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எவ்ரி இயர் நம்மளுக்கு அந்த மேஜர் சாஃப்ட்வேர் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னமோ பார்த்தீங்கன்னா அதிக மாதங்கள் 2026 தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் இது அடுத்த வருஷத்துக்கு உண்டான சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஃபோக்கஸில் பண்ணுறாங்க, சரிங்களா? அதனால் இந்த நேம் சேஞ்ச் வந்து சீரியஸ், அதாவது இப்போ இருந்தது எல்லாமே அதோட வேர்ஷன் நம்பர்லேருந்து இயர் பேஸ்டு நம்பருக்கு மாறுது. iPhone 15 வச்சுருக்கேன். போன ஆகஸ்ட்டில் வாங்கினேன் ஃபோன். இப்போ பேட்டரி ஹெல்த் 99. போன ஆகஸ்ட்டில் வாங்கியிருக்கீங்க. ஓகே, இப்போ தான் ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு. பேட்டரி ஹெல்த் சடனாக ரொம்ப டவுன் ஆகுமா? இல்லை, அப்படி இல்லைங்க. உங்களுக்கு ரொம்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சடன் பேட்டரி ஹெல்த் ரெடியூஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே பேட்டரி சார்ஜிங் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுங்கள். மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். சடனாக ஒரு 2-3% வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகும். உங்களோட ப்ரீவியஸ் மந்த்ஸ் யூசேஜை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான். AJ Vlogs ஹாய் ப்ரோ ஹாய். பப்ளிக் ரிலீஸ் iOS 26 எண்ட் ஆஃப் த செப்டம்பரில் வருங்க. கண்டிப்பாங்க. OS 9 என்னோடய ஆப்பிள் டிவி பூட்டே பண்ணல. ரொம்ப நாள் ஆச்சு. அதை திருப்பி நான் பூட் பண்ணி இது பீட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி போடுறேன். நாளைக்கு வந்து iOS 26 ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டும் அண்ட் இன்னும் ஒரு சில வீடியோஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முடிச்சிடுறேன். கார்ப்ளே அது ப்ரியாரிட்டி கொடுத்து கொண்டு வரணும். நல்ல ஒரு சேஞ்ச் கார்ப்ளேக்கு பண்ணியிருக்கிறத சொல்லியிருந்திருந்தாங்க. ஸோ அதை நம்ம பண்ணலாம். லிக்விட் கிளாஸ் டிசைன் அது இது ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருக்குது. இன்றைக்கி நான் ஜிம்மில் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு கேட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு, இதில் எதுவுமே சொல்ல. இது எப்படி இருக்குது, இந்த டிசைன் எப்படி இருக்குது, கண்ட்ரோல் சென்டர் எப்படி இருக்குது, இதை வந்து அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஹானஸ்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக கேட்டிருந்தேன். அவர் பிடிக்கல அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஸோ என்னோடய ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைங்க, அது முன்னே இருந்தது நல்லா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ வந்தது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் எல்லாத்துக்குமே பேடாக தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டிசைன் சேஞ்ச். நம்ம பெரிய டிசைன் சேஞ்ச் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஓவர்ஹால் நடக்கணும், எக்ஸிஸ்டிங் டிசைன்லேருந்து கொஞ்சம் போரிங்காக இல்லாமல் ஏதாவது ஒரு நடக்கணும் அப்படின்னு. பட் ஆப்பிள் அவங்களோட அந்த ப்ரீவியஸ் டிசைன் பேட்டர்னில் நிறையா மாற்ற முடியாது. நீங்கள் எல்டர் பீப்புள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஃபோனை வந்து ஜஸ்ட் அவங்களோட ஃபோன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு iOSல அவங்க ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் என்டையர் டிசைன் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க திருப்பி உட்காந்து வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் வந்து கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணலாம். பட் ஒரு பேசிக் யூசேஜே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் வரக்கூடாது. அதனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு ஃபியூ வீக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்றைக்கி 1 day தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் பிடிக்கல அப்படின்னு தான் நானுமே கமெண்ட்டில் சொல்லியிருந்திருந்தேன். அந்தளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இல்லை. கொஞ்சம் கான்ட்ராஸ்டெல்லாம் கம்மியாக இருக்குது நிறைய இடத்துல. கிளாஸ் டிசைன் வந்து நம்ம விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் ஏரோ டிசைன் இது எல்லாத்தையும் நம்ம 2006 பார்த்தது இந்த நேம்லாம் கொண்டு வந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஆப்பிள் நிறையா சேஞ்சஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஒர்க் நிறையா நடந்திருக்கு, சரிங்களா? ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு ஐஃபோன் யூஸராக ஒரு காமன் யூஸருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் செட் ஆகுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும்னு தான் நான் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி கன்க்ளூஷன் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே இது நல்லா இல்லை, இது விண்டோஸ் விஸ்தா மாதிரி இருக்குது அப்படின்னு பிளெயினாக சொல்ல முடியாது. விண்டோஸ் விஸ்தா இருந்தப்போ அவங்க ஃபாலோ பண்ணின இந்த ஸ்கியூமார்ஃபிசம் டிசைனோட கான்செப்ட்ஸ் எல்லாம் வேறு. இங்கே சிமிலர் கான்செப்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க, அதை தான் சொல்லணும். அதை ஒவ்வொரு டிசைன் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. எக்ஸாக்ட் விண்டோஸ் விஸ்தாவோட டிசைன் கியூஸ் எடுத்து அப்படியே யாரும் பேஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் ஆப்பிள் அவங்களோட ஈகோ சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி விஷன் ஓஎஸில் தான் ஃபஸ்ட் இது வந்துச்சு. அப்போ விண்டோஸ் விஸ்தாலேருந்து இன்ஸ்பயர் ஆகி விஷன் ஓஎஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் விஷன் ஓஎஸில் இருந்த டிசைன் கியூஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், மேக், விஷன் கிளாஸ் இது எல்லாத்துலேயும் ஒரே ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுனால தான் ஆப்பிள் வந்து இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு 2 to 3 வீக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இது எனக்கு எப்படி இருக்குது, செட் ஆகுதா அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க. ஆல்ரைட், அனேபிள் டு செக் ஃபார் அப்டேட். இது காமனாக எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்குங்க. பக் இருக்கும் கண்டிப்பாக. இது iOS 8.26 ரிலேட்டட் பக்காக இருக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அனேபிள் டு செக் ஃபார் அப்டேட்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ டியூட்டோரியல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த ஸ்டெப்ஸை வேணால் நீங்கள் இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்த்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி iOS 26 அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுவே அடுத்த பீட்டா வரும்போதெல்லாம் நார்மல் ஆயிரும். ப்ரோ என்ன ஞாபகம் இருக்கா? 2019 ஃபாலோ பண்ணுறேன். ஒய்டி வென்ஸ்ட் அக்கௌண்ட். ஓகே. ஒய்டி வென்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் கூட லோகேஷ்னு என்னை அட்ரஸ் பண்ணுவீங்க. ஓகே லோகேஷ், ஃபைன். நீங்கள் இப்போ நேம் வேறு ஏதோ சம் கேரக்டர் நேம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதனால் அனிம் கேரக்டர் நேம்னு நினைக்கிறேன். சம்திங் சிமிலராக சவுண்ட் ஆகுது. பட் லோகேஷ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் ஒய்டி வேன்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்கீங்களா? ஐஃபோன் 15 பக்ஸ் க்ளீன் பண்ணேன் ப்ரோ. புரியலிங்களே. ஐஃபோன் 15 இப்போ உங்களுக்கு iOS 18.5 ஸ்டேபிளாக இருக்குங்க. ரொம்ப கம்மியான இஷ்யூஸ் தான் சோஃபார் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் 18.5 இருக்கலாம். இப்போ 26க்கு அப்டேட் பண்ண வேண்டாம். பக்ஸ் நிறையா இருக்குது. ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங் ஆஃப் பண்ணதுலேருந்து பேட்டரி லைஃப் குறையவே இல்லை. 6 மந்த்ஸாக ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் ஆகுங்க. அதனால் இது ஆப்டிமைஸ் சார்ஜிங் மட்டுமே ரீசனாக இருக்காது. நம்மளோட யூசேஜ் பேட்டர்ன் ஒரு ரீசன் இருக்குது. ரெண்டாவது நம்ம சார்ஜிங் ப்ராக்டிஸ் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. நீங்கள் ஆஃபில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் சடனாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2%, 3% அப்கமிங் மந்தில் குறையலாம் உங்களுக்கு. சரிங்களா? அது ப்ராப்ளம் இல்லை. ஓவரால் 2.5 வருஷங்கிறது அந்த 80% ரீச் ஆகிறதுக்கு ஒரு நார்மல் யூஸருக்கு ஆகும். ஓகேங்களா? MacBook Air M4 is good to buy or need to wait for macOS 26? வாங்கலாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. macOSக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் ஆப்பிள் சிலிகான் சிப்செட் இருக்கக்கூடிய மேக்ஸும் உங்களுக்கு பெஸ்ட் பை தான். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா macOS 26 வந்து இதுக்கு கம்பேட்டபிள். நீங்கள் இப்போ அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா M4 சிப்செட்டுக்கு அடுத்த அப்கிரேட்ஸ் வந்து E2 எதிர்பார்க்குறோம். சரிங்களா? நவம்பர், டிசம்பர் டைமில் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அர்ஜென்ட் இல்லைன்னா வெயிட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் எடுக்கணும், உங்களோட மேக் உங்கள் யூசேஜுக்கு எவ்ரிடே ஒர்க் ஃப்ளோக்கு தேவை அப்படின்னா M4 சிப்செட் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த 5-6 இயர்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களோட யூசேஜை பொறுத்து macOS 26 கம்பேட்டபிளாக தான் இருக்கும். M1 சிப்செட்லேருந்து எல்லாத்துக்குமே கம்பேட்டபிள் தான். ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. iPadOS have better support for inbuilt content creation support without using. எக்ஸாக்ட்லி. ஐபேடை வந்து அவர் கார்த்திக்னு சொல்லி பாட்காஸ்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது இந்த ஆடியோ செலெக்ஷன் ஃபீச்சர் அண்ட் இன்னும் அவர் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் மிஷினாக ஐபேடை வந்து ஆப்பிள் இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணினதை ரொம்பவே எக்ஸைட் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்காஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இழுத்து கொண்டு வருவோம் அவரை. ஸோ என்னென்னா இந்த iPadOS பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்கில் ஒரு 50-60% சிமிலராக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் மேக்கோட சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆப்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியே வர வேண்டிய ஃபீச்சர். இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப டிலேடு ரோல் அவுட்டு தான். பட் ஆப்பிளை பற்றி நம்மளுக்கே தெரியும், அவங்க எப்பொழுதுமே ரொம்ப லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுல கொண்டு வருவாங்க. iPhone 4S அதை நான் கவனிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். ஆண்ட்ராய்ட் பீயிங் த ஓப்பன் சிஸ்டம், அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆக முடியும். ஈவன் தோ ஒரு இண்டிவிஜுவலாக கூகுள் அந்த ஃபீச்சரை கொண்டு வரலைனாலும் மற்ற மேனுஃபேக்சரர்ஸ், தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் எல்லாருமே அந்த ஃபீச்சரை வந்து சிஸ்டம் ஓப்பனாக இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனால் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது iPadOS பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அடிஷன். இந்த வருஷம் வந்த அப்டேட்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு iOS விட iPadOSக்கு நல்ல ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான யூசர்ஸ்க்கு வந்து ஃபுல் கம்ப்யூட்டரே தேவைப்படாது. ஒரு 60-70% யூசர்ஸ் வந்து மெயில் செக் பண்ணுறது, ப்ரௌஸ் பண்ணுறது இதெல்லாம் ஐபேட்லேயே முடிச்சுக்குவாங்க அவங்களோட எவ்ரிடே ஒர்க்கை. அதுக்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.
நீங்கள் மெயின் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களா iOS 27? நான் மெயின் ஃபோனில் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேங்க. மற்றவங்களுக்கு சொல்லுவோம் இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு. பட் எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எவ்ரிடே ஃபோனில் நான் யூஸ் பண்ணி அது கிராஷ் ஆகுறது, ப்ராப்ளம் வருது, இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணினேன்னா தான் என்னால் கரெக்டாக அதை பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். ஆப்பிளுக்கு உள்ள விதின் டெஸ்டிங் அந்த ஃபீட்பேக் ஆப்பில் வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆச்சு, அந்த பேனிக் லாக் அட்டாச் பண்ணி நான் ரிப்போர்ட் பண்ண முடியும். கண்டினியூஸாக அது ஃபிக்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ஆடியன்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ண முடியும். எப்போ அது ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுதோ, ஒரு 1 or 2 பீட்டாஸ்க்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆகுதுன்னா அதை கம்யூனிகேட் பண்ணுவேன். இந்த மாதிரி டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் பீட்டா வேணும்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. என்னோட டேட்டா பேக்கப் இருக்குது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் கம்மியாக தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன் என்னோடய ஃபோனில். மற்றபடி கான்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுற கண்டென்ட் தான். அதனால் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது ஃபோனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னோடது டேட்டா வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறதுனால ப்ரைமரி ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரிப்போர்ட்டிங்காகவும் வீடியோ பர்பஸ்க்காகவும். பேட்டரி ஐஃபோன் 15க்கு அஃபிஷியல் ஸ்டோரில் சேஞ்ச் பண்ண எவ்வளோ? நார்மலாக 8800 ஆகுங்க. ஐஃபோன் 15 மாடல் அப்ராக்சிமேட் 8800. நீங்கள் ஆப்பிள் சப்போர்ட் ஆப் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேட்டரி இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்ஆப் ஃபார் ஐபேட் இஸ் கூல். ஓகே, மச் ஃபாஸ்டர் தென் ஐஃபோன் 16. ஓகே. அப்போது லேட்டஸ்ட் அப்டேட் நல்ல டைம் எடுத்துக்கிட்டாங்க. மோர் தென் 1.5 years பீட்டாலேயே போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபைனலாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, நானுமே ட்ரை பண்ணேன், நல்லாயிருக்கு. வாட் இஸ் த நியூ WatchOS 26 ஃபீச்சர்ஸ் வி வில் கெட்? WatchOSை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒர்க் அவுட் படி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ஹைலைட்டாக சொல்லியிருந்திருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரே நிமிஷங்க, அந்த பேஜ் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் நான் அதை ரெஃபரன்ஸ் எடுக்கலை WatchOSை. இந்த ஒர்க் அவுட் படி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட். அப்புறம் இந்த டிசைன் சேஞ்சஸ் நம்மளுக்கு கிளாஸ் டிசைன், லிக்விட் கிளாஸ் டிசைன் அதில் வரும். அது அல்ட்ராவில் நல்லாயிருக்கும். மற்ற மாடல்ஸில் எப்படி இருக்குங்கிறது தெரில. நான் பீட்டா வாட்சில் இன்ஸ்டால் பண்ண மாட்டேங்க. ஏன்னா எப்பொழுதும் வாட்சில் நீங்கள் பிரிக் ஆயிரும் கம்ப்ளீட்டாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா. அதனால் வாட்ச் மட்டும் நான் பீட்டா ட்ரை பண்ண மாட்டேன் எப்பொழுதும். மற்றபடி ஐஃபோன் ஐபேடுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவேன். அண்ட் அந்த ரிஸ்ட் ஃப்ளிக் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். நீங்கள் சப்போஸ் ஒரு இன்கமிங் கால் வருது, அதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கையை ஃப்ளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். வாட்ச் சார்ஜில் போட்டிருக்கேன், அதனால் கையில் வாட்ச் இல்லை. ஸோ ஃப்ளிக் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னாலும் பார்த்துட்டு ஜஸ்ட் இப்படின்னீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பெரிய லெவலில் ஃபீச்சர்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணல. செக் பண்ணி செப்பரேட் வீடியோ கொண்டு வரேங்க. இப்போ ப்ரியாரிட்டி வந்து iOSக்கும் தென் அதில் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் செட்டு தான் வந்து இப்போ அடுத்து இந்த 2 to 3 daysக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் ஆப்பிள் வாட்ச்க்கு WatchOSக்கு கவர் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. 10 அப்டேட் டெவலப்பர் iOS 26 காட்டுது, பட் அப்டேட் ஆகலை. என்ன இஷ்யூ வருதுங்க? அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு அந்த எரர் ஏதாவது காமிக்குதான்னு பாருங்கள். அந்த எரர் அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் போடுங்க. நம்மளோட குரூப் ஐராபின் ப்ரோ அல்லது ஆப்பிள் இன் தமிழ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். பேக் டு ஸ்கூல் ஆஃபரில் மேக் வாங்குறதுனால என்ன ஆஃபரில் வரலாம்? நார்மலாக நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக வீடியோ கூட பண்ணியிருந்துருந்தோங்க இல்லைங்க ப்ரோ. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் இருக்கிற டிஸ்கவுண்ட்லேருந்து 12% அந்த எம்ஆர்பியிலேருந்து வரும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீ பண்டில் பண்ணி கொடுப்பாங்க. மேபி ஏர்பாட்ஸ் 4 இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேஸ் மாடல் அந்த 12,000 இருக்குது இல்லைங்களா, அந்த மாடல். அதுலேயே ANC வேணும்னா நமக்கு ஒரு 3,000 4,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு அடிஷ்னல் காஸ்ட்டில் அதே மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் சப்போஸ் வேண்டான்னா நீங்கள் அதை சேல் பண்ணிக்கலாம். அப்படியே பாக்ஸ் பிரிக்காமல் நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்டில் இருந்து தான் வருதுங்கிறதுனால சேல் பண்ணி அதையும் ஒரு டிஸ்கவுண்ட்டாக நீங்கள் டோட்டல் மேக்கோட பையிங் டிஸ்கவுண்ட்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்களே வச்சுக்கலாம், அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பேக் டு ஸ்கூல் ஆஃபர் கண்ட்ரோல் சென்டரில் கண்ட்ரோல் சென்டர் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலிங்க ப்ரோ. ஐஃபோன் 50 பீட்டா ட்ரை பண்ணலாமா? பண்ண வேண்டாங்க, பக்ஸ் நிறையா இருக்குது, ட்ரை பண்ண வேண்டாங்க. ஐஃபோன் 17 ஒரே நிமிஷம், இந்த கொஷின் முடிச்சுட்டு வந்துடுறேன். 17ல் சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. 17 ஏரில் மட்டும் ஏதாவது பேட்டரி டெக் வந்து சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ரொம்ப தின்னராக வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இப்போ வரைக்கும் வேறு எதுவும் லீக்ஸ் ஃபர்தர் அந்த பேட்டரி டெக்னாலஜியில் ஏதாவது சேஞ்சஸ் வருமாங்கிறது இல்லை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இயரே பாசிபிலிட்டி இருக்குது. அந்த தின்னஸ் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக சில சேஞ்சஸ் வந்து ஆப்பிள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ரீசெண்டாக ஏதோ பேட்டரி டெக் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்டரி ஐஃபோன் 15 ப்ரோவில் iOS 26 பீட்டாவில் இன்ஸ்டால் பண்ண எப்படி பண்ணுறது?
சிம்பிளுங்க. நீங்கள் விதின் உங்களோட ஐஃபோனில் செட்டிங்ஸ் ஜென்ரல் சாஃப்ட்வேர் அப்டேட் செக்ஷனில் போயிட்டு அதில் பீட்டா அப்டேட்ஸ்னு சொல்லி அந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்க்கு கீழே பீட்டா அப்டேட்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு iOS 26 டெவலப்பர் பீட்டான்னு சொல்லி டிக் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி பின்னாடி பேஜுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த லோடு வந்து ஆகும். iOS 26 வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். பட் பண்ணாதீங்க. செகண்டரி ஃபோனாக இருந்தாலும் டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். பக்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அது தப்பு இல்லை. iPhone 13 Pro Max ஸ்டில் குட் ப்ரோ. யாராவது செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம்னு பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். கேமரா ரீசெண்டாக ஒர்க் ஆகாமல் போச்சு சாஃப்ட்வேர் பக்னால. ஆஃப்டர் ரீசெட்டிங் த கேமரா செட் பேக் டு நார்மல். ஓகே ப்ரோ. ஓகே லோகேஷ் ப்ரோ, கரெக்ட். ஓகே ஃபைன். இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓ சாரி, ஏதோ ஒரு கமெண்ட் ஹைட் போயிடுச்சு. 1 செகண்ட். ஆக்சிடென்டல் ஏதோ ஒரு கமெண்ட் ஹைடுன்னு கிளிக் பண்ணிட்டேன். iOS 18.5 நெட்வொர்க் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஜியோவில் இருந்து ஏர்டெல் மாறி இருக்கேன். அப்படி தான் இருக்குது. அதாவது இப்போ ஜியோ வந்து உங்களுக்கு ஒன்லி LTE நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கும். அதனால் 5G ஆர் LTEன்னு தான் வரும். ரெண்டுமே விவோ LTE பேண்டில் தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். அது பேசிக்காக ஓரளவுக்கு யூஸபிளாக இருக்குங்க. பட் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கா டெம்பரரியான்னு பாருங்கள். ஒரு சில வாரங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுவே ஃபிக்ஸ் ஆகும். நம்ம நெட்வொர்க் டீமுக்கு ஒரு சப்போர்ட்க்கு ரிப்போர்ட் பண்ணனாவே போதும். ஏர்டெல் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டுருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மற்றவங்க ஃபோன் ஏர்டெல் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பாருங்கள். எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஃபோனை வந்து நீங்கள் ஒரு தடவை ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணிக்கிறது ரெக்கமெண்டட். ஏதாவது கீழே விழுகிறதுனால உள்ளே ஏதாவது இன்டர்னலாக ப்ராப்ளம் இருக்கா இதை வந்து செக் பண்ணணும். அதனால நெட்வொர்க் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஜியோவில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு ஏர்டெல் வந்திருக்கீங்க, அதுலேயும் அதே ப்ராப்ளம்னா இது 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று நம்ம இருக்கக்கூடிய ஏரியா டெம்பரரி கவரேஜ் இஷ்யூ, இல்லைனா டிவைஸில் ஹார்ட்வேர் லெவலில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். சாஃப்ட்வேர் லெவலில் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் iOS ரீஸ்டோர் பண்ணியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது சர்வீஸ் சென்டர்லேயே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயும் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சஜஷன் ஹெல்ப் பண்ணும். I would like to purchase an iPad Pro M4. Is it better to wait for the next generation or can I? M4 சிப்செட்டுக்கு இப்போ அப்கிரேட் வந்து எதுவும் டியூவில் இல்லைங்க. M5 சிப்செட்டோட அப்கிரேட் வரும், டியூ இல்லை. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. நீங்கள் வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் iPad Pro M4 நானும் இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாராளமாக எடுக்கலாம். அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ் யூசேஜுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். வித் லேட்டஸ்ட் iPadOSோட வெர்ஷன் 26 அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் செப்டம்பரில் இன்னுமே iPad Pro மாடல்லாம் வந்து யூஸபிளாக இருக்கும். ஒரு லேப்டாப் மாதிரி நல்லா பெட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ தாராளமாக வாங்கலாங்க. அர்ஜென்ட் இல்லைனா மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இயர் ரெண்டில் நம்ம iPad ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு. சோஃபார் லீக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ M5 சிப்செட்டோட அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சாஜி ப்ரோ, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அனேபிள் டு செக் ஃபார் அப்டேட்டுன்னு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ ஒரு தடவை சர்ச் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கம்பேரிங் வித் iOS 7, iOS 26 பிகாஸ் தட் டைம் வி ஹேவ் ஜானி ஐவ். ரைட்டு தாங்க. ஜானி ஐவ், ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க அந்த எரா வந்து வி ஹேவ் பாஸ்ட் மூவ்டு ஃப்ரம் தட். அதை இப்போது எவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிசைன் சேஞ்சஸ் வந்து எப்படி நம்மளோட ரியல் வேர்ல்டு கேஸ்க்கு யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனி யாரையும் அவங்கள திருப்பி ஜானி ஐவை டீமுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ரீடிசைன்லாம் பண்ண முடியாது. அதனால் இது எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கணும். ஃபீட்பேக் சப்மிட் பண்ணி ஆப்பிள் அதை சேஞ்ச் பண்ணாங்க. iOS 18 நிறைய ரிப்போர்ட் பண்ணின ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணி ஆப்பிள் வந்து சிஸ்டம் லெவலில் சேஞ்சஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம மூவ் ஆகணும். ஃபார்வர்டில் போகணும். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த iOS 26 வந்து ரொம்ப ஏர்லி. இது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, டிசைன் வந்து இப்படி இருக்குது. இப்போ அது ரொம்ப ஏர்லின்னு நான் நினைக்கிறேன். சொல்கிறது வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபீட்பேக் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள், கண்ட்ரோல் சென்டரில் என்னால் அந்த டெக்ஸ்ட்டை படிக்க முடியல. பின்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் ஓவர்லேப் ஆகிற மாதிரி தெரியுது. கிளியர் கிளாஸ் எஃபெக்ட் வந்து கான்ட்ராஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி சப்மிஷன் வந்து நம்ம பண்ணினோம்னா தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ விதின் பீட்டா முடிச்சுட்டு அந்த ஸ்டேபிள் ரிலீஸ் வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபைன் டியூன்டு வெர்ஷனாக iOS 26 வந்து வரும். டிசைன் சேஞ்ச் வேறு எப்படி அவங்களால பண்ண முடியும்? சம்திங் ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமில் செட் ஆகணும். கிளாஸ் எஃபெக்ட் தான் இனி ஃப்யூச்சரை நோக்கி போகும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபோன்ஸை விட எல்லாருமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எடுத்து வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி கிளாஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் போகும்போது அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனாக தான் இந்த iOS 26 நான் பார்க்குறேன். இந்த ஸ்கியூமார்ஃபிசம், இந்த டிசைன் டெக்னிக்கல் டேர்ம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கலர்ஃபுல் ஐகான்ஸ் நம்ம முன்னாடி இருக்கும். அதோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம்.
சரிங்களா? அப்படி தான் இருக்கும். அதுக்குண்டான ஒரு ஏர்லி ஸ்டெப்பாக நான் இதை பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி மூவ் ஆன் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். லென்த் எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் லைவ்ல. ஓகே புரியுதுங்க. ட்ரை பண்ணுறேன். அது நான் ஜஸ்ட் என்ன தோணுதோ அதை ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால தான். iOS 26 seems to be big update. Is it advisable to update for iPhones below 15 or 16? iOS 18 itself impaired battery. Is it advisable to update below 15 or 16 impacts battery health and other iPhone? Yes, of course. நீங்கள் ஈவன் iPhone 15 or 16க்கே பேட்டரி ஹெல்த் அஃபெக்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. பேட்டரி ட்ரெயின் ஆகவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் ப்ரைமரி டிவைஸ்லேயோ இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுறது ரெக்கமெண்டட் இல்லை. Sorry, another question. iPhone 13 Pro Max still performing better than 2022. இல்லை இது பெட்டரா அது பெட்டராங்கிறத விட S22 Ultra உங்களோட ஒப்பீனியன் ஐ அப்ரிஷியேட் இட். பட் S22 Ultra என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல். பட் யூசேஜை பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இந்த இஷ்யூவில் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட யூசேஜை பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். சாம்சங் அப்டேட்ஸ் சேனல் இருந்தால் சொல்லுங்கள். ஐயோ எனக்கு எதுவும் தெரியலிங்களே. நம்ம ஆடியன்ஸே கமெண்ட்டில் யாராவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். சாம்சங் இல்லை நம்ம தமிழ் யூடியூபர்ஸே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்களே. எல்லா சாம்சங் ப்ராடக்ட்ஸையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுறாங்க. வேறு எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலிங்க புவனேஷ். சம்திங் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்விட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடாக யூடியூபர்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஹோம்பாட் கேன் ஒன்லி யூஸ் ஆப்பிள் மியூசிக். ஹோம்பாட் இல்லைங்க, ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணலாம். மற்ற நீங்கள் ஐஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் பிளேயர் ஆப் எதை வேணாலும் நீங்கள் அதில் த்ரோ பண்ணி ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆப்பிள் மியூசிக்கோட அது பெட்டராக ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சில ஈகோ சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் மற்ற எல்லா ஸ்பாட்டிஃபை எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஐஃபோன் நீங்கள் பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது பண்ணலாம். ஐஃபோன் இல்லாமல் ஹோம்பாட் மட்டும் வாங்கிடாதீங்க. அது ரொம்ப பேட் ஐடியான்னு தான் நான் பர்சனலாக சொல்லுவேன். ஐ வுட் லைக் டு பர்ச்சேஸ் அன் ஐபேட். ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பேக் டு ஸ்கூல் ஆஃபரில் மேக் சொல்லிட்டேன். எனக்கு கமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு தெரில. ஓகே, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது iOS 26. ஆமாங்க, மார்னிங்லேருந்து நான் கொஞ்சம் சும்மா நார்மல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய 15 Pro Max நல்லா ஹீட் ஆச்சு. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வருமா? E2 செப்டம்பரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சோஃபார் லீக்ஸ் இருக்குது. அர்ஜென்ட் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2ஓட ப்ரைஸுக்கு வரதுக்கு டவுட்டு தான். 24-25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நீங்கள் 17-18 நல்ல ஆஃபரோட ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 பார்க்குறீங்கன்னா வாங்கலாம். அடிஷ்னலாக ஒரு சென்சாரோட வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சோஃபார் லீக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கம்பேரிசன் பாருங்கள். ப்ரைஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஏர்பாட்ஸ் ப்ரோ 3rd ஜென்ரேஷன் போயிடலாம். ஜிபே ஒர்க் ஆகுதுங்க, பேடிஎம் ஒர்க் ஆகுது. இன்னும் பேங்கிங் ஆப்ஸ் நான் டெஸ்ட் பண்ணல. நாளைக்கு நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? அது ஒரு 2-3 டேஸில் நான் அது ஒரு ரிவ்யூ மாதிரி கொண்டு வரேன். எப்படி இருக்குது என்னோட இந்த 3 days யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். 15 Pro Max யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 1.5 yearsல பேட்டரி ஹெல்த் 84%. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 84% இருக்குங்க. இன்னொரு 5-6 months நீங்கள் யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் iPhone 17 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி சேஞ்ச் இன்கேஸ் 15 Pro Maxே உங்கள் யூசேஜுக்கு ஓகேவாக இருக்குது, இப்போ அப்கிரேடில் எதுவும் பெரிய லெவலில் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேண்டாம்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த 2.5 years to 3 yearsக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை இப்போ பேட்டரி சேஞ்ச் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஃபர்தர் வேறு ஏதாவது நல்ல ஆஃபர்ஸில் போகிறேன் அப்படின்னா இது நீங்கள் சேல் பண்ணிவிட்டு 16 Pro Max பார்க்கலாம். அதுவே நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் வரும். ஆஃப்டர் 17 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஃபோன் வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் நல்லா வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா 17 பார்க்கலாம். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா? பட்ஜெட் வந்து ஓகேனா கோ ஃபார் நியூ மாடல் ஆர் 16 Pro Max. இல்லைனா பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். iOS நேம் அதாங்க, வருஷம் பேஸ்டு நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால iOS 26 அப்படின்னு அந்த வருஷத்தோட நம்பரில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. iPad mini 5th gen இப்போ வேண்டாங்க. 10,000க்கு தாராளமாக வாங்கலாம். ஒரு 8,000 அந்த நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். 10,000ங்கிறதே கொஞ்சம் அதிகம் தான். பட் கண்டிஷன் பேட்டரி ஸ்டேட்டஸ் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆப்பிள் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி உள்ள கொஸ்டின் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் ஃபோட்டோ ஏதாவது இருக்குது அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குங்க ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர் யூ. லைக் நம்ம ட்விட்டரில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆஸ்க் ஐ ராபின் ப்ரோ ஃபோரமில் பேசியிருக்கோம் அபிலாஷ். ஐ பர்சன் லைக் திஸ் நியூ UI டிசைன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? உள்ள ஐஃபோனில் ஒரு ஐபேடில் எதுலையாவது ட்ரை பண்ணிங்களா? ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பார்ப்போம். முகிலன், iPhone 14 பேட்டரி 6 months 90% பேட்டரி ட்ரெயின்.
6 மந்த்ஸ்க்கு 10% பேட்டரி ட்ரெயின்ங்கிறது ரொம்ப தப்புங்க. ரொம்ப அதிகம். அதனால நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். வித்தின் வாரண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். 10% ஃபார் 6 மந்த்ஸுங்கிறது அதிகம், ரொம்பவே அதிகம். ஒரு தடவை சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணுங்கள். They could have made some improvements to Apple TV Plus app like adding brightness, volume slider, etc. ஓகே, நான் இன்னும் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலிங்க. டிவி ஓஎஸ் நான் செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா விதின் நீங்கள் ஆப்பிள் டிவி ஆப்பில் டெவலப்பர் சப்போஸ் ப்ரிவ்யூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபீட்பேக் ஆப்லேயும் ஒரு தடவை சப்மிட் பண்ணுங்கள். பெருசாக ஆப்பிள் டிவிக்கு அதை சொன்ன மாதிரி டிவி ஓஎஸ்க்கு பெரிய அப்கிரேட்ஸ் எதுவும் நானும் பார்க்கல. இந்த தடவை அதை ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டிவி மேபி அப்கிரேட்ஸ் வரும்போது அதுக்காக ப்ரிப்பரேஷன் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எனக்கு. பார்ப்போம். த கரண்ட் வெர்ஷன் ஆஃப் மேக் இஸ் நோட்டிசபிள் லேக் வைல் ஓப்பனிங். அஃப்கோர்ஸ் லைக் உங்களுக்கு இது பீட்டா ஃபர்ஸ்ட் வெர்ஷன், கண்டிப்பாக பக்ஸ் நிறையா இருக்கும். இந்த டிரான்ஸ்லூசன்சி எஃபெக்ட் இது எல்லாத்தையும் வந்து எப்படி அது ப்ராசஸ் பண்ணுது அண்ட் விண்டோ ஓவர்லாப் ஆகிற இஷ்யூ கூட ட்விட்டரில் நிறைய பேர் சொல்லியிருந்திருந்தாங்க. அதோட யூஐ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கார்னர்ஸ், எட்ஜஸ் இது எல்லாத்தையும் வந்து டிசைனர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கணும் எப்படிங்கிறது அஃபிஷியலாக நம்ம ரிலீஸ் ஆகும்போது அடுத்தடுத்த பீட்டாஸில் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கணுங்க. பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா? ஐபேட்ஸுக்கு ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஐபேட்ஸுக்கு இது வரைக்கும் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பட் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை மட்டும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த கொஷினை நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் போடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். iOS 18.5 ஹேவிங் எ பக் பிகாஸ் எனக்கு சடனாக 3% ட்ராப் ஆச்சு. இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் பக்ஸ் இல்லை. நீங்கள் 1 இயர் ஃபோன், ஓல்டு ஃபோன் இப்போ வந்து 95% இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேன் ஐ பை மேக்புக் ப்ரோ M4 ப்ரோ ஆர் M5? இப்போது அர்ஜென்ட் இல்லைனா வெயிட் பண்ணி எடுக்கலாங்க, சரிங்களா? ப்ரியாரிட்டி வந்து இப்போது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக மேக்புக் தேவையா அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. M5 ப்ரோ மேபி 2 ரிஃப்ரெஷ் பண்ணி ஆப்பிள் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? இல்லை இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் டீல்ஸில் வருதுன்னா M4 ப்ரோ பெஸ்ட் பை. அடுத்த 5-6 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து பண்டில் பண்ணி எடுங்க. 17th ஜூன் வந்து நம்மளுக்கு பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம். ஆப்பிள் பே வந்து இந்தியாவில் ஒர்க்கில் இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சுங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதை பற்றின லீக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் லான்ச் ஆகலை. இந்த இயர் 2 வருங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சோஃபார் எந்த லீக்ஸும் இல்லை. ஆப்பிள் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற 1-2 ஃப்ரெண்டுக்கிட்ட நான் செக் பண்ணி பார்த்தப்போ கூட சோஃபார் எந்த வித அப்டேட் அவங்களுக்கும் தெரியல. கோட் சேஞ்சஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆப் ஸ்டோர் ஆப்பில் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, இப்போ வரைக்கும் அதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. எல்லாருமே பேடிஎம் மற்றதுலாம் பழகிட்டோம். ஆனால் மேபி அவங்க சில ரீசன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிள் ஸ்டோருமே அஃபிஷியலாக இந்தியாவில் இருக்குது இப்போது. ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே ஆக போகுது. அதனால் இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டு போகலாம். இந்த இயர் 2க்கு மேபி ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியாவையும் ஆப்பிள் பே லிஸ்ட்டில். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். Will nothing phone beats iPhone in future? See, ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் இந்த iOS ரிலேட்டட் இதுக்கும் ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படின்னா இப்போ ஐஃபோன் வந்து டுவார்ட்ஸ் இவங்க மூவ் ஆகிறதே இந்த ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க கூகுளோட ஜெமினை ஈவெண்ட் லாஸ்ட் மந்த் நடந்த ஈவெண்ட் எல்லாம் ஒரு பெரிய காம்படிஷனாகவே இவங்க பார்க்கல. இவங்க iOS அண்ட் அதோட ஹார்ட்வேர் மற்ற ஏஐ ஆப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் போகிறாங்க. சாஃப்ட்வேரில் ஆப்பிள் வந்து இன்னும் பின்னாடி தான் இருக்குது. ரேஸில் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க. அதில் ரொம்ப ஒரு கேர் எடுத்து அவங்க பார்த்துக்கலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, நாங்கள் இதுக்குண்டான டிவைஸ், ஹார்ட்வேர், பிளாட்ஃபார்ம் இதெல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். இதனால் டிவைஸோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஐஃபோன் வேணுங்கிறவங்க ஸ்டில் சூஸ் பண்ண தான் போகிறாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு வேணுங்கிறவங்க ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கணுங்கும்போது கண்டிப்பாக நம்ம நத்திங் ஃபோன், OnePlus ஃபோன், சாம்சங் மற்ற சீரீஸ் இது எல்லாத்தையுமே தான் நம்ம பார்ப்போம். ஒரு 30,000-40,000 பட்ஜெட்டில் வாங்குறவங்களை கொண்டு வந்துட்டு ஐஃபோன் வாங்குங்கன்னு புஷ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது நத்திங் ஃபோன் வந்து நல்லா மார்க்கெட்டை ரீச் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்ல சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நான் அப்சர்வ் பண்ணின விஷயம், ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செப்பரேட் செக்மெண்ட்டாக போயிட்டுருக்கும். இந்த யூசர்ஸையும் அந்த யூசர்ஸையும் மெர்ஜ் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஐஃபோன் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்ததுனா தான் சூஸ் பண்ணுவாங்க.
சரிங்களா? இந்த ஆப்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டு, எனக்கு சில ஆப்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகும், இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு கஸ்டமைசேஷன் அதில் தான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் சூஸ் பண்ணுவோம். அதனால் எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த காம்படிஷனில் இங்கே தேவையே இல்லை. அதுதான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நத்திங் ஃபோன் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மார்க்கெட்டுங்க. அது செப்பரேட்டான ஒரு விஷயம். 15 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பேட்டரி ஹெல்த் ஓகே, இதுக்கு பதில் சொல்லிட்டேன். கேன் ஐ கெட் நியூ ஏர்பாட்ஸ் ப்ரோ பை எக்ஸ்சேஞ்சிங் மை ஏர்பாட்ஸ் ப்ரோ விச் அபவுட் இன் 2023 ஐ ஹேவ் கேர் ப்ளஸ். இல்லைங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோவை தனியாக சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். புது ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து நீங்கள் கிளைம் வேணால் பண்ணலாம். சப்போஸ் புது ஏர்பாட்ஸ் வேணும், ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்குங்கும்போது கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். iPad 11th ஜென்ரேஷன் இஸ் ஒர்த் ஃபார் அஃப்கோர்ஸ். நீங்கள் எல்லா iPad மாடல்ஸுக்குமே கம்பேட்டபிளாக iOS 26 ரன் ஆகக்கூடியது. அந்த மல்டி டாஸ்கிங் விண்டோட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும்னு ஆப்பிள் நேற்று சொல்லியிருந்தது தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே ஒர்த்தாக இருக்கும். ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் 11 ஒன்று பிடிச்சி அதில் பீட்டா இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம செப்பரேட் ஒரு வீடியோவை சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம். அபிலாஷ், ஆப்பிள் 2025 வர சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குங்க. இப்போ டியூ ஆயிருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்பிள் டிவி வந்து நான் அப்கிரேட் வரும்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். யார் இது? ஏஜே விலாக்ஸ் ப்ரோ, ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் உங்களை டைம் அவுட்டில் வைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த கொஷனுக்கு பதில் சொல்லிட்டேன். ஐ பாட் iPhone 11 Pro Max, they tell original battery, but in 6 months it becomes 80%. ஒரிஜினல் பேட்ரி மேபி அது ரிஃப்ரெஷ் ஆயிருந்திருக்குங்க. நீங்கள் எங்கே பை பண்ணீங்களோ திருப்பி அவங்கக்கிட்டேயே சேஞ்ச் பண்ணலாம். 6 மாதத்துலலாம் 100%லேருந்து 80% வராதுங்க. அவ்வளோ ஹெவி யூசேஜெலாம் நம்மளால் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணீங்களோ அங்கேயே திருப்பி பேட்ரி ஏதாவது தேர்ட் பார்ட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜென்யூன் பேட்ரி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது. அதனால் பேட்டரியை தவிர மற்ற ஸ்பேர்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஷனை செக் பண்ணலாம். பட் ஒன்லி பேட்டரிக்கு எப்பொழுதுமே நான் ஆப்பிள் சர்வீஸ்ன்றதை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் 16ல் 7 monthsல 95, 7 months 5% நார்மல் தாங்க. இட்ஸ் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹவு டு டவுன்கிரேட்? நீங்கள் பேக்கப் கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு தான் 26 வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம டவுன்கிரேட் எப்படி பண்ணுறதுன்னு ஜஸ்ட் நம்ம சேனலில் டவுன்கிரேட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். IPSW ஃபைல் iOS 18.5 மேனுவலில் டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்கிரேட் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? டேட்டா இப்போ இருக்கக்கூடிய iOS 26ல் ஃபோட்டோஸ் வீடியோஸை iCloudக்கோ ஏதாவது ஒரு சோர்ஸ்க்கு பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிவைஸ் பிரிக் ஆக சான்சஸ் இருக்குது டியூரிங் த ரீஸ்டோர் ப்ராசஸ். அப்படி ஆச்சுன்னா கூட டேட்டா சேஃபாக இருக்கும். திருப்பி நீங்கள் ஃபுல் ஃபார்மேட் பண்ணி iOS 18.5 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 monthக்கு சப்போஸ் iCloud சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் வீட்டில் இல்லைனா 1 monthக்கு நீங்கள் iCloud வாங்கி கூட உங்கள் டேட்டா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை லோக்கலில் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் ஆப் வழியாக பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் உங்கள் ஆப்ஷன் தான். பட் டவுன்கிரேட் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸ்டூடெண்ட் ஆஃபரில் 11K டிஸ்கவுண்ட் தராங்க. பட் அதை அவைல் பண்ணணும்போது கிரெடிட் கார்டு ஆஃபர் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் தான் வரும் ப்ரோ. மல்டிபிள் டிஸ்கவுண்ட்டை பண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வாங்கும்போது உங்களால் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டுமே எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு பெட்டர் ஆஃபராக வருங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறது. இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டேலி பண்ணும்போது தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி இன்புட்டை தவிர நீங்கள் கிரெடிட் கார்டு ஆஃபரை விட உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃபர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஆஃபர் தான் நம்ம அப்ளை பண்ண முடியுங்க. 11லேருந்து நீங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் 11லேருந்து வரும்போது 15, 16 ரெண்டு மாடலுமே உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸ் தான், அப்கிரேடட் மாடல் தான். அதனால் 15 வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே USB-C இருக்குது, போத் 15 and 16ல். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது 15 மாடல். உங்களுக்கு ஃபீச்சர்ஸை மட்டும் பாருங்கள். நம்ம 15 and 16 கம்பேர் பண்ணி வீடியோவும் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு எது உங்களுக்கு தேவை, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் 16க்கு அப்கிரேட் பண்ணலாம். இதில் ப்ளஸ் மாடலும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஏன்னா பேட்டரி எனக்கு முக்கியங்கும் போது நீங்கள் 11லேருந்து வரும்போது 15, 16 பேட்டரியே போதுமானதாக இருக்கும். ஆனால் எனக்கு பிகர் பேட்டரி, பிகர் டிஸ்பிளே வேணும் அப்படின்னா நீங்கள் 16+ or 15+ போகலாம். ஒரு தடவை ஆப்பிள் ஷோரூமில் நீங்கள் அந்த ஃபோனை வந்து ரெண்டையும் கையில் ஹோல்டு பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு காம்பேக்டாக கரெக்டாக இருக்குது 11லேருந்து வரும்போதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம், ஆப்பிள் ஷோரூம்லேயே ஆர்டர் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். எங்கே ஆஃபர்ஸ் பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள்.
ஓகே. வேற கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டு அதிகமாகுது. ஹவ் இஸ் ஃபோட்டோஸ் ஆப்? ஃபோட்டோஸ் ஆப் இஸ் மச் சார் நல்லா இருக்கீங்களாங்க சார்? பிரேம்குமார் சார். ஃபோட்டோஸ் ஆப் வந்து நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. நம்ம iOS 18ல அவங்க ஃபோட்டோஸ் ஆப்ப தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கசகசன்னு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ பரவால்ல. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 26ல பழைய அந்த ஃபோட்டோஸ் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வித் இந்த நியூ கிளாஸ் டிசைன் இந்த மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. எனக்கு அத விட இது பெட்டரா இருக்குங்க. 18 விட இது பெட்டரா இருக்கு ஃபோட்டோஸ் ஆப். 14 36,000க்கு வொர்த்தான்னா 36, 35, 36 ரேஞ்சுனா ஓகே தாங்க. பேட்டரி ஹெல்த் வந்து ஆவரேஜா 86% இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. ஒரிஜினல் பேட்டரி இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. மத்தபடி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 35, 36 பட்ஜெட்டுக்கு ஓகே தான். 14 மாடல். AirPods Pro 2 about 2 years everything is good so far no issues. What's the ideal lifespan? 2.5 to 3 இயர்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஃபார் தி ஏர்பாட்ஸ் ப்ரோ மாடலுங்க. நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த வாரண்டி பீரியட் முடியறதுக்குள்ளே கிளைம் பண்ணலாம். சரிங்களா? அப்போ அடுத்த ஒரு 2.5 இயர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோஸில் சொல்லியிருந்திருந்த மாதிரி. ஸோ இதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜென் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிளைம் வந்து ஒன்ஸ் பண்ணியிருந்திருந்தேன். இப்போ 2 வந்து இன்னும் கிளைம் பண்ணல, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. MacBook Air M4 10 core CPU, GPU 8 core with external SSD 4K வீடியோ எடிட்டிங். நீங்கள் ஈவன் M1 சிப்செட்லேயே வீடியோ எடிட்டிங் பாசிபிள் தாங்க. நீங்கள் 4K வீடியோ, HDR வீடியோ 4K எல்லாமே M1 MacBook Airலேயே பண்ணலாம். சரிங்களா? நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் அது ப்ராப்ளமே கிடையாது. M4 சிப்செட் இன்னும் நல்ல பவர் ஹவுஸ் தான். நீங்கள் 16GB RAM with 256GB பேஸ் ஸ்டோரேஜ் மாடல் போகிறீங்க, தாராளமாக எடுக்கலாம். 1080p ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, 4K ப்ராஜெக்டாக இருந்தாலும் தாராளமாக அதை ஹேண்டில் பண்ணும். சில ப்ராஜெக்ட்ஸில் நம்ம இன்னும் மல்டிபிள் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் DSLR கேமராஸில் எடுக்கிறது, ட்ரான்சிஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் அந்த ப்ராஜெக்டோட வெயிட் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா சில நேரம் ஸ்லோ டவுன் ஆகலாம். பட் உள்ளே இருக்கிற VRAM மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டராக பண்ணி அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுத்துரும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த மாடரேட் வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஃபோட்டோ எடிட்டிங்க்கும் 3D டிசைனுக்குமே கூட M4 சிப்செட் இருக்கக்கூடிய MacBook Air வந்து பெஸ்ட் பை தான். தாராளமாக போகலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டோரேஜ் மட்டும் 512 அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா எக்ஸ்டர்னல் SSDs மினிமம் 1000 MBps ரீட் ரைட் ஸ்பீட் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி அப்படி கூட வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். 15 Pro வாங்கின பேட்டரி ஹெல்த் 96லேருந்து இப்போ 88 பேட்டரி ஹெல்த், ஜஸ்ட் 4 months யூஸ்ட். அவ்வளோ வேகமாக ட்ரெயின் ஆகக்கூடாதுங்க ப்ரோ. ஐ திங்க் இந்த பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சான்ஸ் இருக்குது. பட் செல்லர், ட்ரஸ்டட் ஷாப் அண்ட் செல்லர் பார்த்து தானே வாங்கினீங்க. ஏன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் திருப்பி அவங்ககிட்டே வாங்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட திருப்பி அந்த ஃபோனை விற்கலாம் ஒரு 1 year 2 year கழிச்சு. அந்த மாதிரி எப்பொழுதுமே ஷாப் அண்ட் செல்லர்ஸ் வந்து ட்ரஸ்டடான்னு பார்த்து வாங்குங்க. உங்கள் சிட்டியில் ஓரளவுக்கு ரிவ்யூஸ் இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஒன் டைம் பிஸ்னஸ் மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. திருப்பி அவங்ககிட்டே வேணாலும் செக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் எத்தனை மாதம் யூஸ் ஆச்சுங்கிறதையும் கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி 4 months ஆச்சு, 96லேருந்து 88 வந்துருச்சுங்கிறத விட அந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் யூஸ் எப்போ ஆச்சு, அது உங்களோட பேட்டரி பேஜில் இருக்கும் ஃபர்ஸ்ட் யூஸ்னு. அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு 1% ஆவரேஜாக ரெடியூஸ் ஆகும், சம் மந்த்ஸ் ரெடியூஸ் ஆகாது. ஓவரால் அந்த 2.5 years பேட்டரி ஹெல்த்தை வந்து ரீச் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக showing Apple Intelligence, no turning it on option. I'm from Singapore. I have changed country to US, but still it doesn't work. சிங்கப்பூருக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்னும் வந்துருச்சா நான் செக் பண்ணலிங்க. பட் நீங்கள் 2 செட்டிங்கை மாற்றணும். டிவைஸ் செட்டிங் நம்ம வீடியோ அதுக்கு செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம், செக் பண்ணுங்கள். டிவைஸோட செட்டிங்கையும் யூஎஸ்னு மாற்றணும். அண்ட் திஸ் ஒன் உள்ளே இருக்கிற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரியோட லாங்குவேஜ் செட்டிங்ஸையும் யூஎஸ்னு மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் கொஸ்டின் போடுங்க, செக் பண்ணி சொல்கிறேன். iPad M3 2025 ரீசெண்டாக வாங்கினேன். iOS 26 செகண்டரி ஐபேட் உள்ளே எதுவும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துருக்கீங்க. டேட்டா பேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணலாங்க. எனக்கு ஒரு 1 time மட்டும் ரீபூட் ஆச்சு. நான் காலையிலேருந்து யூஸ் பண்ணப்போ iPadOS 26ல் கேம் ஓப்பன் பண்ணப்பவும் சரி, நார்மலாக ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்பவும் சடனாக ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்ப்ரிங் போர்டு ரிஃப்ரெஷ் ஆச்சு. சரிங்களா? அந்த மாதிரி பக்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் சான்சஸ் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கள். I have iPhone 15 Plus bought in last July and battery percentage is 89. ஓகே தாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேட்டரி பர்சன்டேஜ் லாஸ்ட் ஜூலை டு இப்போ ஆல்மோஸ்ட் ஜூலைக்கு வரும். 11 months 11%ங்கிற ஆவரேஜில் போயிருக்கு. ஓகே தான். சார்ஜிங் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சொல்லியிருக்கக்கூடியது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்ட மாதிரி தெரியுது.
இஃப் இட் இஸ் நாட் அர்ஜென்ட், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் டிவைஸ் இருக்குது, ஃபோன் ஆர் ஐபேட் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இப்போது அப்கிரேட் பண்ணலாங்க. கேமிங் இந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா M4 பெஸ்ட்டு ஐபேட் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். அர்ஜென்ட்டுனா மட்டும் M4 மாடல் எடுங்க. சரிங்களா? கொஷினை மிஸ் பண்ணிட்டேனுங்களா? எனது ஓகே, இப்போ தான் ஆன்சர் பண்ணினேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கமெண்ட்ஸ் அடுத்தடுத்தது போயிடுதுங்களா, ஒவ்வொரு கொஷினும் சொல்லிட்டு வரதுக்குள்ளே போயிடுது. ஒரே நிமிஷம். இல்லைங்க, ஆஃப்லைன் ஸ்டோரில் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் பாசிபிள், அதாவது 12% ஆப்பிளோட பேக் டு ஸ்கூல் ஆஃபர் பாசிபிள் கிடையாது. பட் உங்களுக்கு 10% வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை வச்சு ஆப்பிள் ஷோரூம்ஸில் பண்ணி தருவாங்க. அது ஒன்ஸ் இந்த பேக் டு ஸ்கூல் ஆஃபர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். 17th அப்புறம் ஒரு 2021 டைமில் ஆப்பிள் ஷோரூமில் என்ன ஆஃபர்ஸ் வருது நானும் வீடியோ பண்ணுறேன். நீங்கள் அப்போ ஷோரூமில் செக் பண்ணினீங்கன்னா பெட்டராக இருக்கும். பாசிபிள் தான், ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். EXE ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். EXE மென்ட் ஃபார் விண்டோஸ். ஸோ நீங்கள் இங்கே பேரலல்ஸ் மாதிரி ஏதாவது விர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி அதில் விண்டோஸ் உள்ளே கொண்டு வந்து மேக்குள்ளே பண்ணால் தான் EXE வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். இல்லைனா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். iPhone 14 கேஷிஃபை 36க்கு ஒர்த்தானா? ஓகே, இது நான் சொல்லிட்டேன். ஒர்த்து தான். எக்ஸலண்ட் கண்டிஷனான்னு பார்த்து எடுங்க ப்ரோ, அது ரொம்ப முக்கியம். கேஷிஃபைல ரிட்டர்ன் ஆப்ஷனையும் அந்த ப்ராடக்ட் கண்டிஷன் எக்ஸலண்ட்டான்னு பார்த்து எடுங்க. ரிவ்யூ கொண்டு வராங்க இப்போ, ரொம்ப சூன் டைம் தான். ஏன்னா இது இப்போ உடனே கொண்டு வர முடியாது. இட் இஸ் லைக் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, 1 டே கூட ஆகலை. ஒரு 1 or 2 weeks யூஸ் பண்ணிட்டு தான் ஓரளவு கொண்டு வர முடியும். அப்பப்போ நான் அதை கவர் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். இனி வர நாட்களில் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னா 96லேருந்து இப்போ 88 பேட்டரி ஜஸ்ட் 4 months யூஸ்ட். ஓகே, சொல்லிட்டேன். iOS 26 செப்டம்பர் எண்டில் லான்ச் ஆகுதுங்க. பீட்டா வெர்ஷன் ஹீட் ஆகுதாண்ணா? ஆமாங்க, ஹீட் ஆகுது. எனக்கு இஷ்யூஸ் நார்மல் யூசேஜுக்கு எனக்கு ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 3-4 days ஆகும். எப்படி செட்டில் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். கேன் ஐ நோ விச் ஒன் இஸ் பெட்டர்? வித் ANC பெட்டர். நீங்கள் வித் ANC கண்ணை மூடிட்டு போகலாம், வித்தவுட் ANC வேண்டாம். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கி அது செட் ஆகலைன்னு மாற்றினாங்க. ப்ரோ, உங்களோட மெசேஜெல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஹாய் மட்டும்தான் வருது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அதனால தான் நீங்கள் கொஷின் ஏதாவது இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஹாய் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தீங்க. ப்ளீஸ் ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். 7 months பேட்ரி, 7 months பேட்டரி ஹெல்த் 91 ஓகேவா நாட் ஓகேவா? 7 monthsக்கு 8%, 9% ரெடியூஸ் ஆகிருக்குங்க. அதிகம்தான். உங்களோட யூசேஜ் வந்து கேமிங் இந்த மாதிரி அதிக ஸ்க்ரீன் டைம் இருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 time 3 time சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் வித்தின் வாரண்டி பீரியடில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கேன் ஐ வெயிட் ஃபார் iPad Pro M5? ஓகே, இதை சொல்லிட்டேன். 15 or 16 விச் இஸ் பெஸ்ட்? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் 16 கண்டிப்பாக சூஸ் பண்ணணுங்க. இல்லைன்னா 15 வந்து பெஸ்ட் பை. நல்ல டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கு ஒரு 15,000-20,000 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நீங்கள் 15 போங்க. இல்லை ப்ரைஸ் வந்து எனக்கு ஒரு less than 10,000 தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் என்னோட இருக்கக்கூடிய சிட்டியில் ஃபைன் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் 16 போயிடலாம். சரிங்களா? ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். iPad M3 2025 ரீக்ரியேட் வாங்கினா ஸோ iOS 26 ஸ்பீட் அப்டேட் பண்ணலாமா? ரீக்ரியேட் எனக்கு என்னென்னு புரியலைங்க. பட் பண்ணலாம். நீங்கள் செகண்டரி ஐபேடை வச்சுருக்கீங்க, ஐ மீன் இந்த கிராஷஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியிருந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 பீட்டா தாண்டிட்டோம் அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். 13லேருந்து 16+ or 17 சீரியஸ். இப்போ 13 வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் யூஸ்க்கு அடுத்த ஒரு 4 monthsக்கு உங்களால் பேக்கப் பண்ணிக்க முடியும்னா வெயிட் பண்ணி நீங்கள் 17 சீரியஸ் போகலாம். இல்லை இப்போ பேட்டரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது, இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே அப்டேட் பண்ணணுங்கும் போது 16 சீரியஸ் போகலாம். 16+ ஒரு பெஸ்ட் பை. ஃப்ரம் 13 to 16+ நல்ல சாய்ஸுங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். iPhone 13 இப்போ வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. நீங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்து வாங்கணும். பேட்டரி ஹெல்த் வந்து எப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். செகண்டரி ஃபோனாக ஆர் ஒரு பேசிக் யூசேஜுக்கு ஓகேவாக இருக்கும். ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். 14 முடிஞ்ச அளவுக்கு 14 எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. சாரி. HomePod ஒர்த் ஃபார் த மணி. HomePod ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர் தான். ஒர்த் அப்படிங்கிறது நம்ம அதில் ஆடியோ குவாலிட்டி வந்து நம்மளுக்கு அதில் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒர்த். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்லேயும் சோனோஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுவீங்க ப்ரைமரியாகும் போது நீங்கள் தாராளமாக ஆப்பிள் HomePod வந்து போகலாம். இல்லை அப்படின்னா ஸ்பாட்டிஃபை மற்ற தேர்ட் பார்ட்டி மியூசிக் பிளேயர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா அதோட இன்டகிரேஷன் மற்ற தேர்ட் பார்ட்டி ஸ்பீக்கர்ஸில் பெட்டராக இருக்கும். சரிங்களா? போஸ்,
சோனி இந்த ஸ்பீக்கர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ஆப்பிள் ஷோரூமில் ஹோம் பாட் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அது ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த டேஸ்ட் வேறு ஆகுங்க. மியூசிக் டேஸ்ட்டை பொறுத்து யூசேஜை பொறுத்து மாறும். 15 Pro Max 75க்கு ஒர்த் பேட்ரி ஹெல்த் சைக்கிள் கவுண்ட் 75,000 பேட்ரி ஹெல்த் 85%, 450 சைக்கிள் கவுண்ட் அதிகம் தாங்க. 75 ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. வேறு யூனிட் இருக்கான்னு பாருங்களேன். 75க்கு நீங்கள் இன்னுமே ஒரு 250 230 இந்த ரேஞ்சில் கூட நீங்கள் பேட்டரி சைக்கிள் கவுண்ட் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வேறு யூனிட்டை பாருங்கள், இது வேண்டாம். இன்ஸ்டால்டு macOS 26 டெவலப்பர் பீட்டா. ஓகே, இட் கிராஷ்ட். ஹவு டு ஓ மை காட். ஓகே, பீட்டா அதனால தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேங்க. இப்போது நீங்கள் திருப்பியும் macOS-ஐ வந்து பூட்டபிளாக க்ரியேட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். எப்படி பூட்டபிள் பண்ணணுங்கிற வீடியோ இன்னும் நான் பண்ணலை. ஏன்னா macOS ஒரு 2-3 டேஸ் கழிச்சு பண்ணலாம். நம்ம ஆடியன்ஸ் மேக் யூசர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அதனால் ஃபஸ்ட்டு ஐஃபோன் ஐபேடை கவர் பண்ணிவிட்டு பண்ணலான்ட்டு இருந்தேன். நீங்கள் இந்த கொஷினை முடிஞ்சால் நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் போடுங்க. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய macOS பூட்டபிள் வீடியோ போட்டிருக்கேன். அந்த சேம் ஸ்டெப்ஸ் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும்தான் மாறும். பட் ஃபங்க்ஷனலாக உங்களோட iMac வந்து இப்போ இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அதை பூட்டபிளே க்ரியேட் பண்ண முடியும். இல்லைனா ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட் ஃபார்மேட் பண்ணிவிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பூட்டபிள் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வீடியோ டியூட்டோரியலில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணணும் ப்ரோ. Which iPad I can buy? Main purpose for the iPad is productivity. iPad 11 போதுமான அளவு, மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ்க்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. சரிங்களா? பட் ஒன்லி உங்களுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாக போகலாம், எனக்கு வந்து கொஞ்சம் சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும் ஹார்ட்வேரில் அப்படின்னா iPad Air கன்சிடர் பண்ணலாம். 120Hz டிஸ்பிளே வேணும், ப்ரோ லெவல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் iPad Pro மாடல் வந்து போகலாம். சரிங்களா? பட்ஜெட் பிரச்சனை இல்லைங்கும் போது. பட் எவ்ரிடே யூசர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு லேர்னிங், நோட் டேக்கிங், ஸ்கெட்ச் ஒர்க்கு எல்லாத்துக்குமே வந்து படம் பார்க்குறது, ப்ரௌஸ் பண்ணுறது, மெயில்ஸ் பார்க்குறது எல்லாத்துக்கும் iPad 11th ஜென்ரேஷன் போதுமானதாக இருக்கும். ஒரு தடவை ஆப்பிள் ஷோரூம்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஓகே. மை iPhone system sometimes showing charge on hold due to temperature. உள்ள இன்டர்னல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அப்படி ஆகுங்க. ஏதாவது ஃபாஸ்ட் சார்ஜர், ஏதாவது தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா என்னங்கிற சிச்சுவேஷன் பாருங்கள். கொஞ்சம் இந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் முடிஞ்சால் போடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் சார்ஜிங் ஆன் ஹோல்டுங்கிறது வந்து அடிக்கடி வருதுங்கிறீங்க. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்காங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலும் ஏர் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லைனாலும் நம்மளுக்கு இன்டர்னல் டெம்பரேச்சர் டியூரிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக ஹீட் ஆகும். அப்போ கூட உங்களுக்கு சார்ஜ் ஹோல்ட் ஆகும், அந்த 80% நியராக வந்துட்டு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஷின் போஸ்ட் பண்ண வேண்டாம், இல்லைனா நம்ம குரூப்பில் போடுங்க, நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். பேக் டு ஸ்கூல் ஆஃபரில் மேக் மினி ப்ரைஸ் 49 விட இன்னும் ரெடியூஸ் ஆகுமா? இன்னும் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இல்லைங்க. அந்த 50,000 ப்ரைஸ் பாயிண்டில் தான் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. சேம் ப்ரைஸ் தான் வரும்னு எனக்கு தோணுது. சஞ்சய், இசிம் ஃபோன்னு மட்டும்தான் போட்டிருக்கீங்க, கொஷின் தெளிவாக புரியலிங்க. ஓகே, ஏஜே விலாக்ஸ் உங்கள் கொஷின் பிடிச்சிட்டேன். 15 Pro Max பேட்டரி ஹெல்த் 96, சைக்கிள் கவுண்ட் 190. நார்மல் தாங்க. ஏன் இதில் ஏதாவது ப்ராப்ளமா? 96% ஹெல்த்து, சைக்கிள் கவுண்ட் 190. சைக்கிள் கவுண்ட்டை வச்சு நீங்கள் பேட்டரி ஹெல்த்தை மெஷர் பண்ண முடியாது. எப்போ வாங்கினீங்க, எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை வச்சு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். சரிங்களா? அதை பொறுத்து பண்ணுங்கள். ஆப்பிள் சிஇஓ டிம் குக் ஃபயர்ஸ் த டிசைனர். இல்லைங்க, அப்படி இது வரைக்கும் நான் எதுவும் நியூஸ் பார்க்கல. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நியூஸ் ஷேர் பண்ணுறேன். சோஃபார் அந்த மாதிரி எதுவும் ஏதாவது சும்மா சர்க்காஸ்டிக்காக ஏதாவது நியூஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நியூஸ் எதை செக் பண்ணி பார்க்குறது இருக்கான்னு. 16 Pro Max யூஸ் பண்ணுறேன். சார்ஜ் போடுறப்போ மிஸ் ஆகி ஏறுது. 1 minute அப்புறம் சார்ஜ் ஏறுது. 1 minute வரைக்கும் சார்ஜ் ஆகலைங்களா? சிமிலர் இஷ்யூ இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரிஜினல் கேபிள் அண்ட் அடாப்டர் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் முடிஞ்ச இந்த கொஷினை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சார்ஜிங் கேபிள் அண்ட் என்ன அடாப்டர் யூஸ் பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஏன்னா 1 minute டிலே ஆகணும்னு டைம் இல்லை. ஒரு தடவை ஃபோனை வேணால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் சார்ஜ் போட்டு பாருங்கள். சரிங்களா? இது புதுசாக இருக்குது, அதனால தான். ஐயாஸ் நார்மல் ஸ்டேபிள் வெர்ஷன் செக்கோயா 15.5 நோட்டிசபிள் லேக் வெல். செக்கோயாலே லேக் ஆகுதுங்கிறீங்களா? ஓகே. மேக்புக் ப்ரோங்களா ஏருங்களா, என்ன மேக் கம்ப்யூட்டர் மாடல்? அப்படி லேக் ஆகக்கூடாது. ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஸ்டோரேஜ் எனஃபாக இருக்குங்களா டிஸ்கில், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் செக்கோயா தான் யூஸ் பண்ணுறேன். சோஃபார் எந்த லேக் இஷ்யூஸும் எனக்கு இல்லை. பட் நான் மேக் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மேக் கம்ப்யூட்டர்ஸில் இது வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க.
அதனால் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் முடிஞ்ச கொஷின் போடுங்க சரிங்களா இந்த டீட்டெயில்ஸோட. I have MacBook Air 2023 Cat Plus. Okay, I'm a developer. இந்த 8GB RAM பத்தில் டெவலப்பர் டாஸ்க் ரேம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. இது போர்டோட சால்டர்டு. நீங்கள் அதை செல் பண்ணிவிட்டு திருப்பியும் ஹையர் இப்போ இருக்கக்கூடிய மாடலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு டீசென்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் சரிங்களா. 2 month ஆகுது. ஓகே, உங்களோட ப்ரீவியஸ் கொஷினை மிஸ் பண்ணிட்டேங்க ப்ரோ. எனக்கு அதையும் சேர்த்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் பேட்ரி ஹெல்த்தை பற்றி சொல்கிறீங்களா என்னென்னு என்னால் கரெக்டாக பிடிக்க முடியல. ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் போடுங்க சரிங்களா, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் ஷுட் ஐ கோ வித் நியூ மேக் அப்கிரேட்? பிரசாந்த் ப்ரீவியஸ் கொஷின் என்ன? ஓகே, என்னால் அந்த கொஷினை ஃபைன் பண்ண முடியலைங்க. ஐம் ஸோ சாரி. சப்போஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஷினோட கண்டினியூவேஷனாக தான் தெரியுது, நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் போடுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் M4 Air 16GB ஓகே 96,000. சேம் ஃப்ளிப்கார்ட்டில் 1.9 எனக்கு புரியல. இல்லை, உங்களுக்கு செல்லரை பொறுத்து ப்ரைஸ் அண்ட் ஆஃபர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க சரிங்களா. அதனால் அவங்க ஓல்டர் ஸ்டாக் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட் மாடல் ஸ்டாக்கை பார்த்து எந்த இயர் மாடல் எதெல்லாம் ஸ்பெக்கு கரெக்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துட்டு எடுங்க சரிங்களா. சிலதெல்லாம் ஓல்டர் ஸ்டாக்கை செல்லர் அந்த ப்ரைஸில் வச்சுருந்துருப்பாங்க, அதை எதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆப்பிள் மியூசிக் என்ன பெஸ்ட் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணலாம்? 16 பிகாஸ் சவுண்டு கம்மியாக இருக்குது. 16 மாடலில் சவுண்டு கம்மியாக இருக்குங்களா? தேர்ட் பார்ட்டி பிளேயர் ஏதாவது இப்போ ஜியோ 7 மாதிரி மற்ற ஸ்ட்ரீமிங் பிளேயர் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் மியூசிக்லேயே உங்களுக்கு லாஸ்லெஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். டால்பி அட்மாஸ் ஆன் ஆச்சுன்னா தான் சவுண்டு கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ மியூசிக் செட்டிங்ஸ் ஆப்ஸ் மியூசிக்குள்ளே போனீங்கன்னா டால்பி அட்மாஸை ஆஃபில் வச்சுட்டு லாஸ்லெஸ்ஸை ஆனில் வைங்க சரிங்களா. ஹைரஸ் லாஸ்லெஸ் கிடையாது, ஜஸ்ட் வெறும் லாஸ்லெஸ். அதை ஆனில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஆடியோ நல்லா லவுடராக இருக்குங்க. இஷ்யூ கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் கொஷின் போஸ்ட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்க்குறேன். வேறு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப் சொல்கிறேன். macOS டெவலப்பர் பீட்டா மினிட் கிராஷ்ட். ஓகே, இதுக்கு நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் தான் நீங்கள் விசிட் பண்ணணும். நியரஸ்ட்டு சிட்டியில் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு நேரில் போகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. பீட்டா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நம்மளோட ஆக்சுவல் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸில் ஒரு ஐபேட்லாம் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஐஃபோனில் ஐம் ஃப்ரம் துபாய் வென் ஐ வாஸ் இன் இந்தியா ஐ வாஸ் நாட் ஏபிள். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கிராஷ் ஆகாது, பட் ஒரு சிலருக்கு ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம டேட்டா லாஸ் ஆயிரும். அதுக்காக தான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு யூஸ் ஆப்பிள் வாலெட் when I came here, but not as a person in USA, when there's different Apple Cash. But when I came here, I can, but not as a person in USA. ஓகே, இந்தியாவில் இன்னும் ஆப்பிள் பே லான்ச் பண்ணலிங்க, அதனால தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியாது. துபாய் ஆர் மற்ற கண்ட்ரியில் உங்களுக்கு ஆப்பிள் பே ஒர்க் ஆகும். ஸோ ஆப்பிள் கேஷ் உங்களுக்கு யூஎஸ்ஏல இருக்கும், தாராளமாக பண்ணலாம். இந்தியாவில் ஒன்ஸ் லான்ச் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மேக் மினி கூட ஏர்பாட்ஸ் பண்டில் வருமா? மேக் மினி கூட நான் லாஸ்ட் டைம் செக் பண்ண ஞாபகம் இல்லைங்க, பட் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் 17 வரைக்கும் இன்னும் ஒரு 1 வீக் தான் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். மேக் ஜென்ரலாகவே மேக் பர்ச்சேஸோட ஏர்பாட்ஸ் நீங்கள் வேணும்னா பண்டில் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கும், இன்க்ளூடிங் மேக் மினி தான் சான்ஸ் இருக்குது. நான் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வருஷம் சப்போஸ் வேறு ஆஃபர் கூட அவங்க மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்டாக பெட்டர் ஆஃபர்ஸ் எதாவது பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். USB-C பேஸ்டு டிஏசி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. ஐஃபோனுக்கு ஒர்க் ஆகிற USB-C சஜஸ்ட் பண்ணினதே நீங்கள் மேக்குக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக ஒர்க் ஆகும். கம்பேட்டபிலிட்டி மட்டும் அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணுங்கள். iOS 26 கால் ஸ்க்ரீனிங் ஃபீச்சர் iPhone 11 இல்லைங்க. இந்த கால் ஸ்க்ரீனிங் அண்ட் திஸ் ஒன் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த ஃபீச்சர் வந்து எந்தெந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அது யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அதை பற்றின டாக்குமெண்டேஷன் ஆப்பிள் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க, எந்தெந்த மாடலுக்கு எந்தெந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதை நான் மட்டும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். லைட்னிங் டு பென்ட்ரைவுக்கு கேபிள் வராதுங்க, நம்ம டேரெக்டாக பென்ட்ரைவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்னிங் பென்ட்ரைவ் வித் யூஎஸ்பியோட சாண்டிஸ்கில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்னிங் அடாப்டர் வேறு எந்த தேர்ட் பார்ட்டி அடாப்டர் போட்டாலும் ப்ராப்ளம் வரும், பவர் ட்ராயிங் வந்து அதிகமாக எடுக்கும். அப்படிங்கிறதுனால M5 சர்டிஃபைடு ஆக்சசரி பார்த்து தான் நம்ம வாங்கணும். அது ஆப்பிளோட ஒரிஜினல் அடாப்டர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் சோஃபார் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் கேபிள் மாதிரி எதுவும் வராதுங்க, நம்ம டேரெக்டாக லைட்னிங் பென்ட்ரைவே வாங்கி தான் யூஸ் பண்ணணும். சாண்டிஸ்க் ரெகுலர் பென்ட்ரைவ்ஸ் பாசிபிள், யூஸ் பண்ணுறது வந்து பாசிபிள் இல்லைங்க.
அதாவது தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் ஒரு அடாப்டர்ஸோட பாசிபிள் இல்லை. ஒரிஜினல் ஆப்பிள் அடாப்டரோட அதுக்கு ஒரு பவர் சப்ளை எக்ஸ்டர்னலாக தேவைப்படுங்கிறதுனால பாசிபிள். iPhone 17 120Hz ரூமர் இருக்குங்க. 17 வந்து 120Hz வருங்கிற மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு லீக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேண்டம் சோர்ஸ்லேருந்து வந்திருந்தது. இல்லை வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டில் ஆப்பிள் வந்து 60Hz டிஸ்பிளேவோட தான் கொண்டு வருவாங்க. பட் அந்தளவுக்கு அது ட்ரஸ்டட் சோர்ஸ் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கிளாஸ் டிசைன் இதெல்லாம் ஆப்பிள் பண்ணியிருக்கிறது வந்து 17 சீரியஸில் ஏதாவது சம் டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்லேயும் சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணுங்கிற மாதிரி பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 17 சீரீஸ் வந்து இன்னும் ஃபர்தர் லீக்ஸ் வரட்டுங்க. 16 Pro 128GB ஒர்த்தா வாங்கலாங்க. 128GB இப்போ உங்களோட கரண்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு 32GB 40GBக்கு தான் டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் 128GB போதும். அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நான் வீடியோ அதிகமாக ஷூட் பண்ணுவேன், இனிமேல் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும்போது தான் 256 நீங்கள் போகணும். ஃபோனில் பேக்கப் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஸ்டோரேஜ் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற ஸ்டோரேஜ் அது 32GB இருந்தாலும் பேக்கப் வந்து உங்களோட முக்கியமான ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆப் டேட்டாவை பேக்கப் எடுத்து பழகணும். ஐக்ளவுடோ இல்லை கூகுள் ட்ரைவோ இல்லை லோக்கல்லையோ ஏதோ ஒரு மெத்தடில் பேக்கப் எடுத்துக்கணும். அது ஃபோன்லேயே நான் பிகர் ஸ்டோரேஜ் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் ரீசன்ஸ்னால ஃபோன் டேமேஜ் ஆகுதுனாலும் சரி, அல்லது சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது, ஆப்பிள் லோகோ பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா டேட்டாவை திருப்பி ரிகவர் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக டேட்டா பேக்கப் எடுத்து பழகிறது ரொம்ப முக்கியம். ஸோ 128GB உங்களோட கரண்ட் ஃபோன் யூசேஜை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? 16 + 15 Pro Max பெட்டர். மணி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் 15 ஆக்சுவலாக 16 + 120Hz டிஸ்பிளே மிஸ் பண்ணுவீங்க. 16 Pro Maxையும் கன்சிடர் பண்ணுங்கள். அது பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போகுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படின்னா விட்டுருங்க. பட் 15 Pro Max என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் பை. சரிங்களா? இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ப்ராசஸர் 2 ஜெனரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே தான் மெயின் நம்மளோட ஓவரால் யூசேஜுக்கு. ஏன்னா ஐஃபோனில் எப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப பெரிய மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ண போகிறதில்ல. அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு 15 Pro Max பெட்டராக இருக்குங்க. சரிங்களா? ஆல் ரைட். சஜஸ்ட் அ குட் டிஏசி. ஓகே. டோட்டல் ரீஸ்டார்ட் பண்ண இசிம் டெலீட் ஆகுமா? இல்லைங்க. ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் இதெல்லாம் எது கொடுத்தாலும் இசிம் டெலீட் ஆகாது. அது பிரச்சனை கிடையாது. iMac ஆல்சோ கிராஷ்டு நாட் ஃபங்க்ஷனல். வீட்டுக்கு டோர் ஸ்டெப்பில் மேக் கன்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி சர்வீஸ் சென்டர் ஒரு சில சர்வீஸ் சென்டர் டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கும் நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்துங்க. கோஃபிக்ஸ் கோயம்புத்தூர், சென்னை இதுலலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது மெயின் சிட்டிஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க நேரில் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா iMacங்கிறது நம்ம கேரி பண்ணும்போது ஏதாவது டிஸ்பிளே டேமேஜ் ஆயிருமோன்னு பயமாக இருக்கும். அதனால் அவ்வளோ சேஃபாக நீங்கள் கொண்டு போக முடியாதுங்கும் போது நீங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டு பாருங்கள். ஆப்பிள் ஆத்தரைஸில் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் திஸ் ஒன் கோஃபிக்ஸ் தேர்ட் பார்ட்டியில் செக் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிறீங்க, சென்னை சரௌண்டிங் அப்படின்னா ஐபிக் சர்வீஸ் சென்டர் அவங்களையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி டெக்னீஷியன்ஸ் ஏதாவது பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு, சேஃபாக பிக்கப் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது பண்ணவும் சான்சஸ் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 81 வந்துருச்சு. 12 இன்னும் 1 இயர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பேட்டரி சேஞ்ச் பண்ணலாமா இல்லை வேஸ்ட்லாம் கிடையாதுங்க. iPhone 12 எல்லாம் பெஸ்ட் ஃபோன். நான் இன்னுமே செகண்டரி ஃபோனாக iPhone 12 ஒன்று டெஸ்கில் வச்சுருக்கேன். என்னென்னா நீங்கள் உங்களோட யூசேஜுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு அப் டு 77% வரைக்கும் கூட பேட்டரி ஹெல்த் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்கிரேட் தேவை அப்படின்னா பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின் இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணவே முடியல அப்படின்னா இப்போவே சேஞ்ச் பண்ணுங்கள் 80% வந்ததுக்கப்புறம். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம், தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே. விண்டோஸ் வந்து மேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மெத்தடில் பண்ணலாம். ஃப்ரீ மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூசேஜுக்கு, சும்மா நார்மலான விண்டோஸ் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு UTM அப்படிங்கிற ஆப்போட டுட்டோரியல் நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கோ ஃபார் பெய்ட் அப்ளிகேஷன், பேரலல்ஸ் மாதிரி நம்ம பெய்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இந்த 2 மெத்தட் தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இருக்குங்க. ஓ எஸ் சார், மறந்தே போயிட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச். தண்ணி குடிக்கிறது தான் எப்போ பாரு சிஸ்டமில் இருக்கும்போது மறந்துடுறதுங்க. ஓகே. மேக்புக் ஃபார் பேஸ் வெரி ஃபியூச்சர் ப்ரூஃப். ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம ஒரு 6 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸுங்கிறது மேக்கோட நார்மல் லைஃப் டைம். அதுக்கப்புறமும் ஒர்க் ஆகும். 10 இயர்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பேட்டரி வந்து ஒரு 5 இயர்ஸ் டைமில் பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்.
பட் சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி ஒர்க்கை பொறுத்து வீடியோ எடிட்டிங் மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த 5 to 6 years தான் மேக்ஸிமம் டைம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகும், அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்கிரேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி வரும். சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. Dubai here, 13,000. I'm in finance sector job. Can I buy it on some job role to do Apple Vision Pro? ரொம்ப early ஸ்டேஜுங்க. ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து இன்னும் நிறைய ஆப்ஸ் வரணும், நிறைய டெவலப்மெண்ட் வரணும். இது வந்து ரொம்ப early ஸ்டேஜ்னு தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 3rd generation வரைக்குமாவது வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் அதோட ஆக்சுவல் யூசேஜே வந்து நம்மளுக்கு தெரியும். நிறைய ஆப்ஸ் வந்து உள்ளே போர்ட் ஆகிட்டு வரும். ஆப்பிளும் அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஆப்பிள் விஷன் ப்ரோ இருக்குது. அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் சூப்பராக இருக்கும். மற்றபடி கேமிங்காகவோ இல்லை ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்காகவோ அதை ஒரு டெய்லி யூசேஜாக ஒரு டிவைஸாக வந்து பண்ணுறது சான்ஸ் கம்மி. அவ்வளோ பெரிய வெயிட் இருக்கக்கூடிய ஒரு 450 grams வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபேஸில் இந்த ஏரியாவில் க்ளோஸாக வெயிட் கொடுத்து நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெடியூஸ் பண்ணி ஒரு லைட்டர் வெர்ஷனில் கொண்டு வராங்க. அப்படின்னா தான் ஒரு 3rd generation டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம அந்த ஒரு ஃபேட்டிக்னஸ் வரக்கூடாது. ரொம்ப அது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோனே யூஸ் பண்ணுறோம், கை பார்த்திங்கன்னா ரொம்ப சோறாகும், மசில்ஸ் எல்லாம் நமக்கு ஜாயிண்ட் எல்லாம் ஒரு மாதிரி சோறான மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வலிக்கும். லைக் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண ஒரு 1.5 hours அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா என்டையர் பாடியே பெயின் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ஹெட்டு சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு வந்து பெயின் அதிகமாக பண்ணி கொடுக்குது. அதை வந்து நிறையா ப்ரோட்டோடைப் மாதிரி இருக்கிறத ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஒரு 3rd generation வரைக்குமாவது டைம் கொடுக்கணுங்கிறது என்னோட சஜஷன். ஷோரூமில் போயிட்டு டெமோ பாருங்கள். அங்கே துபாயிலெல்லாம் உங்களுக்கு மால்லேயே டெமோ இருக்கும். புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஒரு 1/2 hour to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். சார்ஜிங் மேக் வித் CMF சார்ஜர் ஃபார் அ வைல் இட் இஸ் நாட் சார்ஜிங். ஓகே, CMF சார்ஜர், ஏதாவது இந்த PD சார்ஜர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ், டர்போ, குவாட் டர்போ, இந்த மாதிரிலாம் நேம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐஃபோன் வந்து அதோட இன்புட் பவரை வந்து லிமிட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் மேபி அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலாங்க. சரிங்களா, அந்த சார்ஜிங் ஃபஸ்ட்டு 1 minute டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறீங்க இல்லைங்களா, அது பாசிபிலிட்டி ரீசன் இருக்குது. நார்மல் 20 watt அடாப்டர் மாதிரி போட்டு பாருங்கள், அப்போ டக்குன்னு சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ iOS 26 ஒர்த் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 பீட்டாஸ் போகட்டும். ஐம் 13 years old now. ஓகே, ஹாப்பி பர்த்டேவா இல்லை என்னன்னு தெரியல. நல்லா படிங்க, ஸ்கூலில் நல்லா படிக்கணும். ஓகே, கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர், நிறைய தெரிஞ்சுக்குங்க. டோன்ட் குவிட். லைக் அப்படியே இன்டர்நெட் டைம் இந்த நேரத்தில் 11:30 மணிக்கு என்ன டைம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோனில் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு வீட்டில் கேட்குறதுக்கு முன்னாடி தூங்குங்க. சரிங்களா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதனால் நேரத்தில் படுத்து தூங்கிட்டு காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். கீப் லேர்னிங். ஓகே, ஹேவ் அ ஃபன் ஃபில்டு டைம். டோட்டல் ரீஸ்டார்ட் பண்ண ஈஸியம். ஓகே, இது ஆகாது சொல்லியாச்சு. macOS 26 பூட் ஆகுமா நியூவாக எடுத்தா? புரியலிங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு. நியூ கம்ப்யூட்டர் எடுக்கும்போது macOSோட வருமானு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நியூ கம்ப்யூட்டர் எடுக்கும்போது இல்லைங்க, இனி வரக்கூடிய ரிலீஸ் தான் உங்களுக்கு ஆஃப்டர் நவம்பர் டிசம்பரில் தான் macOS ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். அதனால் இப்போ வரதெல்லாம் உங்களுக்கு ஏர்லியர் வெர்ஷன்ஸ் தான் வரும். நம்ம தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்பிங் ஆல்சோ ஸ்லாக்ஸ் ப்ரோ ஆஸ்ட் ஃபார் நார்மல் ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் இருக்குவையா அது நோட்டிசபிள் லேவல். ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். iPhone 12 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சரிங்க, ரேப்பப் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு மணி ஆல்மோஸ்ட் 11:40. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நேரத்தில் உங்கள் கொஷின்ஸை கேட்டதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோஸில் வர கொஷின்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக இப்போ லைவ் வந்தேன். தேனியில் இருக்கீங்க, தேனியில் தேர்ட் பார்ட்டி, தேனியில் எனக்கு காண்டாக்ட் எதுவும் இல்லைங்க. நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் ஆன்சர் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். தேனி சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க, சஜஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு தடவை அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஐமேக் சர்வீஸ்க்கு கேட்டிருந்துருந்தீங்க, அதை மென்ஷன் பண்ணி ஐமேக் மாடல் என்ன ப்ராப்ளம் இது டீட்டெயில்ஸ் சொல்லி தேனியில் இருக்கேன், ஏதாவது சர்வீஸ் டெக்னீஷியன் சர்வீஸ் என்று தெரியுமான்னு போஸ்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஆப்பிள் இன் தமிழ்னு சர்ச் பண்ணாலும் சரி, ஐராபின் ப்ரோன்னு போட்டிங்கனாலும் வரும். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Apple service to India is less, and Dubai Apple Fitness is there, and also there is 93 AED pack for 2 TB combo. Worthy or no? Of course, iCloud storage worthy தாங்க. நீங்கள் ரெகுலராக பேக்கப் எடுத்து எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக வாங்கலாம். அண்ட் அந்த ஃபிட்னஸ் மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜிம் ஆக்டிவிட்டி இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது பெஸ்ட் ஆப்ஷன் தான். இந்தியாவில் சில ஃபீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு டிலே ஆகுது. ஸோ வரும், ஃப்யூச்சரில் வரும்.
16 ப்ரோவில் கேமரா ஃபில்டர் விவிட் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்டேட் 15 ப்ரோ மேக்ஸில் விவிட் வந்து எனக்கு iOS 26 காமிச்சிச்சு. நான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரன் பண்ணுறாங்கன்னா நான் பீட்டாவில் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதை வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 ஜூன் வரை ஆப்பிள் கேர் வாரண்ட்டி இருக்குது. பட் நான் ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் வாரண்ட்டி இருக்குது. நீங்கள் வாரண்ட்டியில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரீஃபர்பிஷ்டு யூனிட் உங்களுக்கு இருக்கும் சர்வீஸ் சென்டரில். நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நேரில் போய் ஆப்பிள் கேர் ப்ளஸ் கிளைம் பண்ணலாம் தாராளமாக. அதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க யூனிட் கொடுப்பாங்க உங்களுக்கு. செகண்ட் இயர் முடியறதுக்குள்ளே லாஸ்ட் 1 month பீரியடில் நீங்கள் போய்ட்டு கிளைம் கொடுங்க. iOS 26 இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தடுத்து பீட்டாவில் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிரும். முக்கியமான டேட்டாவை பேக்கப் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எடுக்கலைன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் பேக்கப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல் ரைட், one last question. Beta working fine, surprisingly very minimally, heating a lot, but heating a lot is a danger. Heating is always a danger, but நானும் ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூசேஜ் பண்ணுறப்பெல்லாம் ஹீட் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகலை, பட் ஹீட்டிங் இஸ் தேர். நம்ம நல்லா கையில் ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரேம்லெஸ் கேஸ் அப்படிங்கிறதுனால. அப்கமிங் பீட்டர்ஸில் ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 3 to 4 டேஸில் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங்கில் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோன் செட்டில் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் டேட்டா பேக்கப் எதுக்கும் வச்சுக்கோங்க. ஏதாவது இஷ்யூனா நம்ம திருப்பி ரோல் பேக் பண்ண முடியும். அதுக்காக தான். ஆல் ரைட், 14 ப்ரோ மேக்ஸில் இருந்துட்டு இப்போ அப்கிரேட் பண்ணுறது 16 சீரியஸ்க்கு இப்போ ஒர்த் இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு, நான் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அப்கிரேட் பண்ணுறேன்னா 16 ப்ரோ மேக்ஸ் வரலாம். பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைங்க போது. இல்லைனா பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொரு 2 years. இல்லைனா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அடுத்த ஒரு 3-4 monthsனா 17 சீரியஸ் வந்ததுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுங்கள். அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் அண்ட் குட் நைட். நல்லபடியாக தூங்குங்க. வேறு ஏதாவது கொஷின் இருந்தது அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளோட iRobin Pro ஆப் இருக்குது. இல்லைனா சஃபாரியில் ask.irobinpro.com ஓப்பன் பண்ணி நீங்கள் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணலாம். திருப்பி நெக்ஸ்ட் வீக் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் வரேன். லைவில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. வீடியோ பண்ணுறது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுனால தான் லைவ் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இனி கொஞ்சம் அடிக்கடி லைவ் வரேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நன்றி. வணக்கம்.